Hi guys, இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னா ரெட் சாஸ் பாஸ்தா in my style. சமைக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இதுல என்ன பண்ண போறோம்னா சின்ன சின்னதா கட் பண்ண பூண்டு ஒரு 5 பல்லு இத இது மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இத நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கோல்டன் brown கலர் அச்சி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி கலர்ல இருக்கணும். அதுக்கு அப்புறம் உங்களோட குவாண்டிட்டிக்கு ஏத்த மாதிரி வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் இதல 2 வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுருக்கேன். இதையும் நல்லா அந்த ஆயில் கூட நல்லா கோட் ஆற மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கலர்ல வந்திருக்கணும். சோ நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிரலாம். சோ ஃபர்ஸ்ட் கேரட் அண்ட் பீன்ஸ். So அது உங்களுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி வேணுமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதல ஒரு கேரட் and கொஞ்சம் பீன்ஸ் தான் போட்டுருக்கேன். இது மாதிரி நல்லா கோட் ஆற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கேரட் and பீன்ஸ்லாம் ரொம்ப நறுக்குன்னு இருக்க கூடாதுன்னா ஃபர்ஸ்டே நம்ம salt போட்டு ரோஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். சோ அந்த ஈட்டிங் கன்சிஸ்டன்சியும் கரெக்ட்டா ஆயிடும். சோ நெக்ஸ்ட் இதல ஒரு கொடமிளகா இது மாதிரி கட் பண்ணி போட்டுருக்கேன். சோ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போட்டு முடிச்சோனே ஸ்பைசஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிரலாம். கொஞ்சமா chilli flakes, அதுக்கு அப்புறம் கொஞ்சமா பெப்பர் உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் நான் இதல Oregano யூஸ் பண்றேன் for the Italian flavorக்காக. சோ இதெல்லாம் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வெஜிடபிள்ஸ் கூட நல்லா கோட் ஆகுற மாதிரி mix பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 minutes மாதிரி mix பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் பார்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ரெட் சாஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் எண்ணெய். இதுலயும் சாப் பண்ண garlic சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2-3 garlic பெரிய சைஸ் garlic கட் பண்ணி போட்டுருக்கேன். இதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா அதே மாதிரி golden brown கலர் வரணும். சோ இப்போ அந்த golden brown கலர் அச்சீவ் ஆயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் என்னன்னா டொமேட்டோ பியூரி. டொமேட்டோ ஒரு 4-5 தக்காளி நான் இதல நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டொமேட்டோஸ்லாம் மிக்ஸில போட்டு இது மாதிரி ஊத்திக்கோங்க. அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்துனா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் ரெட் chilli flakes ஆட் பண்ணியிருக்கேன். சோ இது நல்லா பாயில் ஆகணும். அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் பெப்பர். அதுக்கு அப்புறம் திரும்பியும் Oregano. நம்ம என்ன சீசனிங் வேணா ஆட் பண்ணிக்கலாம். Oregano, mixed herbs, Italian seasoning எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட preference பொறுத்து தான். சோ நெக்ஸ்ட் இதுல ஒரு 2 to 3 tablespoons of tomato sauce or ketchup anything is fine. இத ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல ஒரு ஸ்பூன் sugar ஆட் பண்ணியிருக்கேன். இது அந்த புளிப்பு தன்மையை பேலன்ஸ் பண்றதுக்காக. சோ நெக்ஸ்ட் பாஸ்தாக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஊத்தணும். ஒரு கப் பாஸ்தா எடுக்கறீங்கன்னா அதுக்கு 1.5 கப் மாதிரி தண்ணி ஊத்தணும். சோ அதுக்கு அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேஜ்ல ரா பாஸ்தா வேக வைக்காத பாஸ்தாவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சோ அதுக்கு குக்கிங் டைம் எவ்வளவு ஆகும்னா பாஸ்தாவோட குக்கிங் டைம் எவ்வளவுனா ஒரு 6 to 8 minutes ஆகும். சோ இது மாதிரி நல்லா திக் ஆயிடும். தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி திக் ஆயிடும். இந்த ஸ்டேஜ்ல வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் என்னன்னா பாஸ்தா வெந்திருக்கான்னு பார்க்கிறதுக்கு ஒரு நைஃப் எடுத்து கட் பண்ணி பாருங்க. அது வேகாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் மாதிரி தண்ணி ஊத்திக்கோங்க. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சீஸ் பிடிக்குமோ அது மாதிரி இது மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. நான் இதல ப்ராசஸ் சீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சீஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் பால் மாதிரி ஆட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் க்ரீமினஸா இருக்கும். அவ்வளவுதாங்க. ரொம்பவே சூப்பர் ஈஸி அண்ட் டேஸ்டியான பாஸ்தா ரெடி. ரொம்பவே ஃபேவரட்டான டிஷ். சோ எல்லாரும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. Thank you for watching.